அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வரும் இல்லையா? ஸோ அதான் இப்போது ட்ரெண்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவோ முதல் லான்ச் பண்ணாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போ, அதுக்கடுத்து ஹானர், இது மாதிரி அடுத்தடுத்து வந்துருக்காங்க. ஸோ இப்போ சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நான் டிஸ்பிளேல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா A50 தான் அந்த மாடல். ஸோ மாடல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாம்சங் பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்பிளேல கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இன்னர் ஃபிங்கர் டிஸ்பிளே பார்த்து பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்பிளேல கொடுத்தா மட்டுமே அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தா அது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. கை கொண்டே வச்சுட்டு இருக்கும், அந்த தான் ஒர்க் ஆகுது. அந்தமாதிரி ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 1, 2 இது மாதிரி வருது. ஸோ அடுத்தடுத்து ஃபீச்சர் வரப்போ நல்லா இருக்கும். பேக் சைடில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும் அதே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி மாதம் வந்து மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா A50 சொல்லி மாடலு. ஸோ மாடல் பார்க்குறது என்ன ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ சில கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரேன், நான் ஃபோட்டோஸ்லாம் வரேன், பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ A15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குது, ஃபுல் அமோல்ட் டிஸ்பிளே. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A7 கொடுத்த மாதிரியே 24 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் நினச்சி கொடுக்குறாங்க. அது போக இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM, 64GB மெமரி. அதே மாதிரி 4GB RAMல வந்து 128GB மெமரி. இதில் வந்து லோ பட்ஜெட் வேரியண்ட். இதில் வந்து ஹையர் அண்ட் வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6GB RAMலையும் கொடுக்குறாங்க. ஸோ 6GB RAMல வந்து 128GB, 256GB. ஸோ இது மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் இன்னொன்று ஒரு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ வர எல்லா மாடலுமே லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா V8 சார்ஜர் தான். ஸோ நார்மல் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா Type C கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ Type C கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ உள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் வந்து மொபைல் என்ன மற்றவங்கள காட்டிலே நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்துருக்காங்க. ஆனால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் Type C கொடுக்குறோம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாம்சங்கில் ஒரு சின்ன குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்பிளே கொடுக்குறதால சார்ஜ் வந்து சடனாக இறங்கும். ஆனால் இதில் வந்து நாங்கள் அதை மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4000 mAh பேட்ச் கொடுக்குறாங்க. ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதோட பட்ஜெட்டும் ரொம்ப லோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தரப்பில் இருந்து. பட் மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதோட எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh பேட்ச் கொடுக்குறதால கட்டாயம் வந்து ஒரு பேட் லைஃப் நல்லா பெட்டராக இருக்கும். சாம்சங் இதுவரை கொடுத்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த A15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஸோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுபோல் பேட் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா கேமராவுக்கு வந்து அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஆங்கிள் கேமரா அது மாதிரி ஒவ்வொருக்கு, அதாவது A7, A9 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல், அதாவது ஜூமுக்கு ஒரு கேமரா, ஒயிட் ஆங்கிள் ஒரு கேமரா, ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேமரா கொடுத்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ A7 சரி, A9 சரி, கேமரா அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி சேம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன OS கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9.0ல் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு 8 தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 9 கொடுக்குறாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஹேர் அண்ட் மாடல் அடுத்தது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க வர்றப்பே பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9.0 வரை கொடுக்குறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து ரெக்ஸினாஸில் வந்து 9106 வரை ரெக்ஸினாஸ் OS கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ஹையர் அண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ மாடல் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அது எந்த எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான். ஸோ இது போல் ஒரு அருமையான வீடியோ கூட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதிர்வாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்.